ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மேப் வந்து போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த மேப் நம்ம சர்ச் பண்ணிங்கன்னா 2 மேப் காட்டுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஐஃபோன் மேப்பு. புர்ஜ் கலிஃபான்னு நினைக்கிறேன். அஜ்மான்லேருந்து போகிறப்போ ஜஸ்ட்டு வந்து இப்போ மேப் லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேப் லோட் ஆகிறப்போ நம்ம அந்த எந்த ஸ்பாட்டுக்கு போகிறோமோ இதில் வந்து ஃபிட்னஸ் ஓப்பன் பண்ணால் அப்படி காட்டுது. இதில் வந்து டார்க்கு ப்ளூ கலரில் காட்டுறது வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு லொக்கேஷன் மீன்ஸ் ரூட்டு. இந்த லைட் ப்ளூவில் வந்து மார்க் காட்டுது பார்த்திங்களா, அந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ரூட்டு காட்டுறது. ஜூம் பண்ணுறப்ப தெரியுதா 2 ட்ராக்கு. அந்த ரெட் கலரில் வந்து பாயிண்ட் பண்ண தெரியுது வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடம். இப்போ நமக்கு வந்து அதுங்க 6 மீன்ஸ் ஃபாஸ்டர் அதெல்லாம் ஒன்று காட்டும். டேர்ன் ரைட்டு மேலே இந்த காட்டுற வந்து டேர்ன் ரைட்டுங்கிறது நம்ம அந்த பக்கத்தில் வர்றப்போ அந்த ப்ளூ கலர் இது வந்து எங்கே உங்களுக்கு வந்து திரும்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை பார்த்துட்டு அது நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி போனால் தான் அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து மேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேறு ஒரு ஃபோனில் வந்து இங்கேருந்து போகிற அந்த மேப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அப்போ அதை பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து க்ரீன் கலரில் தெரியுதா, இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம வண்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. 1.2 கிலோமீட்டர் வந்து நம்ம ரைட் எடுக்கணும்னு காட்டுது பாருங்கள். அதோட ஏரியாவோட நேம் எல்லாம் போட்டு காட்டும். இதே நம்ம துபாய் ரோட் டச் பண்ணிட்டோன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து எந்த இடத்துல அந்த எக்ஸிட் எடுக்கணுங்கிற எக்ஸிட் நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து 900 மீட்டரில் ரைட்டு அப்படி காட்டுறது வந்து சேம் உங்களுக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க நிறையா. தேரா, துபாய் இந்த மாதிரி போர்டு வச்சுருக்க இடத்துல வந்து போர்டுக்கு வந்து எக்ஸிட் நம்பர் கொடுத்துருப்பான். 86, 88, 53, 54. அப்போ அந்த எக்ஸிட்டில் வந்து எந்த நம்பர் போட்டிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் பிளான் பண்ணாலும் மேப் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து பாருங்கள், ஷார்ஜா அந்த இதில் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும் எந்தெந்த இடம் வருதுங்கிறது. மெயினாக வந்து இந்த மேலே தெரிகிற இந்த 500 மீட்டர் ரைட்டு இந்த இதை நீங்கள் ஏன் வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இது தெரியாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ அந்த மாதிரி பெரிய பிரிட்ஜெல்லாம் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆகும், கிளியராக வராது ரூட்டு மாறும். அப்போ நீங்கள் முன்னாடி இது பார்த்துச்சிங்க. இப்போ நமக்கு ரைட் சைடில் இருந்த ஸ்ட்ரைட் இல்லை. அப்போ இந்த ஞாபகம் வச்சு நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ரூட்டு கொஞ்சம் மாறாமல் போயிடலாம். நீங்கள் அதே ரூட்டு ஒரு சில டைம் மாறினீங்கனாலும் இன்னும் 2 யூட்டன் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கிடச்சிரும் ட்ராக்கு. சடனாக வந்து ரூட்டு தெரியாதவங்க, அதாவது பிகினர் லெவலில் வந்து வண்டி ஓட்டி கற்றுக்கிறவங்க லைசன்ஸ் கிடச்சதுமே கொஞ்சம் கஷ்டம் மேப் பார்த்து வண்டி ஓட்டுறதுலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் சுற்றினாலும் பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்ததுமே சடன்லி கட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு இடத்துல போனோன்னா திடீர்னு இந்த ரைட் எடுக்கும்போது நான் அடுத்த ரைட் எடுத்துருவோம். அப்பவும் பரவாயில்ல. நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் திருப்பியும் ஒரு எக்ஸிட்டில் ஏறி திருப்பி அதே ட்ரக் உங்களால் வர முடியும். அப்போ அதை ஃபாலோ பண்ணி மெயினாக போய்க்கிங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து ரைட்டு மேலே அப்படி ஏறி போயிட்டுருக்க வண்டி ஒரு பெரிய பெண்டாகி அப்படி இறங்கும். E311 வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. மேலே காட்டுதுங்களா, அந்த இதிலே தெரியுது பாருங்கள், ஒரு சின்ன இதில் E311 வந்து காட்டும். E311 ஆமாம். இப்போ அது கொஞ்சம் ஐடியா பண்ணி வண்டி ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ மேப்போடது வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து டிராஃபிக் காட்டுது பாருங்கள் ரெட் கலரில். அது எவ்வளோ ஸ்லோவர்னு காட்டும். இப்போ எனக்கு வந்து அடுத்தது வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 5.2 கிலோமீட்டரில் எனக்கு அடுத்த ரைட்டு வருது. E311 தான் ஸ்டே ஆன் இருக்குது பாருங்கள் மேலே. இப்போ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி தான் முன்னாடியே டேர்ன் பண்ண வேண்டியது வராது. உங்களுக்கு டவுட்டே இருக்குது, அந்த ப்ளூ கலர் தெரியுது, உங்களுக்கு மார்க்கிங் தெரியும். அந்த மார்க்கிங் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மேப்பை வந்து ஆன் பண்ணவே தெரியலன்னு சொன்னதுனால தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட செப்பரேட்டாக. அப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அப்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஜூம் பண்ணுறப்ப தெரியுது பாருங்கள், அதில் ரீசெண்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு மேப்பை நம்ம காட்ட ஆரம்பித்தோம். ரீசெண்டாக அடிக்கடி கிளிக் பண்ணோன்னா நம்ம ஜூம் பண்ணுறோம், திருப்பி வந்து நமக்கு கிளியராக தெரியணும் மேப்னா ரீசெண்டாக கொடுத்தீங்கன்னா போதும். மேப்பில் என்றைக்குமே வந்து அவசரப்பட்டு எங்கேயும் கட் பண்ணக்கூடாது. இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த எக்ஸிட் வர இடத்துலேருந்து திருப்பி வந்து எனக்கு எத்தனை கிலோமீட்ரு 4.4 தான் எனக்கு வந்து ரைட்டு மேலே கிளியராக தெரியுதுங்களா. அதில் வந்து முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்,
யோசிச்சு வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல ஜூம் அவுட் பண்ணாமல் ரீசென்டர் பண்ண வந்துருச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் கரெக்டாக நம்ம வண்டி போகிற டைரெக்ஷன்லேருந்து கரெக்டாக காட்டும் உங்களுக்கு. இப்போ இந்த ரெட்டாக வர இடத்துல திருப்பி அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அது எவ்வளோ மினிட்ஸ் ஸ்லோவர்னு அங்கே காட்டும் உங்களுக்கு கிளியராக. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நோ டோல்னு தனியாக காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா டோல் இல்லாமல் நீங்கள் போக முடியும். நோ டோல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரவுண்ட் பண்ணி போகிற மாதிரி காட்டும். அவ்வளோதான். ஒவ்வொரு இடத்துல நம்ம டோல் கொடுத்து போனால் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டாக காட்டும். டோலில் வந்து உங்களுக்கு 4 dirhams வச்சு ஒவ்வொரு டோலுக்கு கட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்ட்ரைட்டாக தெருவைக்கு உங்களுக்கு பாருங்கள் எண்டு வந்து 3.7 அடுத்து ரைட்டுன்னு காட்டும். நீங்கள் போகிற வழியிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச இடமா இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடி எக்ஸிட் எடுத்துக்கலாம். இப்போ மேப் வந்து ஒரு 4-5 ரூட்டில் காட்டும், ஒரு 3 ரூட்டில் காட்டும். இப்போ இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியுது பாருங்கள், லெஃப்ட் சைடில் வழியாக அந்த நம்ம டச் பண்ணுற இடத்துக்கு கிளிக் பண்ணோன்னா அந்த பக்கமும் போயிடலாம். இப்போ ரூட்டு வந்து மேப்லேயே வந்து 3-4 ரூட்டு காட்டும். டார்க்காக காட்டுறது வந்து நம்ம போகிற ரூட்டு, டார்க் க்ரீனில் தெரியாது. ப்ளூவில் வந்து இன்னும் ஹிடனாக காட்டும் உங்களுக்கு, அனதர் ஆப்ஷனும் காட்டும். அதில் நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற ரூட்டில் உங்களுக்கு போக முடியும். ஜஸ்ட்டு மேப்பை ஆன் பண்ணி இதோட இது வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு வீடியோ இது. சரிங்களா? நம்ம சிக்னல் நிற்கிறதுனால, டிராஃபிக்கில் நிற்கிறதுனால அப்படி மெதுவாக போயிட்டுருக்கு வண்டி. இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கிளியராக வேறு இதெல்லாம் பண்ண முடிஞ்சால் இன்னும் நாங்கள் பண்ணி வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஈஸி, ரொம்ப சிம்பிள். அதாவது பிகினரில் லைசன்ஸ் எடுத்து மேப் ஆன் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஃபார்முலா. அவ்வளோதான். ஜஸ்ட் ஆன் பண்ணுறீங்க, மேப்பில் வந்து எந்த டைரெக்ஷன் போகிறீங்களோ லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். நீ ஜஸ்ட்டு வந்து எந்த இடத்துக்கு போகிறீங்கனாலும் ஒரு சிலவங்க கரண்ட் லொக்கேஷன் அனுப்புவாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் போய் அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணி டைரெக்ஷன் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஜூமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அந்த எக்ஸிட்டில் வந்து ப்ளூ கலரில் வர சின்ன ப்ளூவில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணால் அனதர் ரூட் நமக்கு திருப்பி விட்ரும். இப்போ இது வந்து அஜ்மான்லேருந்து துபாய் போகிறதுக்காக சும்மா டைப் பண்ணது. இப்போ இந்த எக்ஸிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிங் மாதிரி தெரியுதா? அதில் ஒரு ரிங் வந்து எக்ஸிட்டு, இந்த பக்கம் ரிங் ஒரு எக்ஸிட்டு. இந்த மாதிரி இதில் மேப் அடிக்கடி மாறும் நீங்கள் இங்கே வெளியெல்லாம் போய் போடுற மாதிரி இருந்தால். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு மேப் பார்த்து வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவசரப்பட்டு டவுட்ல எதுவும் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. $37 minutes காட்டுதுன்னா அது டிராஃபிக் தகுந்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. டிராஃபிக் கம்மியாச்சுன்னா இன்னும் மினிட்ஸ் வந்து கம்மியாகும். நம்ம அந்த ரைட்டே வரலன்னு டிராஃபிக்கில் இருந்தனால இன்னும் நம்ம வீடியோஸ் வந்து மேப்போடு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் நீங்கள் போட்டு போயிட்டீங்கனாலே இது கிளியர் ஆகிரும் உங்களுக்கு. இப்போ அதில் க்ரீன் கலரில் தெரியுது, ஒரு லைட் ப்ளூவில் தெரியுது பாருங்கள், அதுவும் ஒரு ரூட்டு தான். லெஃப்ட் சைடில் வந்து இப்போ க்ரீனில் தெரியுது நம்ம போகிற ரூட்டு போயிட்டுருக்கிறது. இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலரில் தெரியும் பார்த்தீங்கன்னா, மாற்றி காட்டணும் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த ரூட்டு போட்டாலும் நீங்கள் டிராஃபிக் எவ்வளோ மினிட்ஸு, டைமிங் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். அப்படி கிளிக் பண்ணுறது மாறி இதே இடத்துல 3 ரூட்டு காட்டும் சில இடத்துல. அப்போ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ திருப்பி நீங்கள் செலக்ட் பண்ணி ரீசென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ரீசென்டர் போட்டு ஓட்டுறது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ இதான் ஒரு பேசிக் வந்து மேப்பை வந்து பார்த்து போகிறது. பாருங்கப்பா, நம்ம வந்து அந்த எக்ஸிட்டுக்கு மேலே வந்துட்டோம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் வீடியோஸ் கொஞ்சம் கிளியராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ மேப் ஆன் பண்ணி நீங்கள் போகிறப்போ அந்த மேலே தெரிகிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், எந்த ரோடு ஜாயின் பண்ணுது. இப்போ 800 மீட்டரில் இன்னொரு ரோடு ஜாயின் பண்ணி போகிற மாதிரி காட்டுது பாருங்கள். ஸ்ட்ரைட்டு தான் எனக்கு எல்லாமே. அப்போ இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரைட்டாக காட்டிகிட்டே இருந்தேன்னா பக்கத்தில் ரைட்டு தான், நீங்கள் ரைட் எடுக்க வேணாம். நீங்கள் முன்னாடி பார்த்து வச்சுருப்பீங்கள்ல, ஸ்ட்ரைட்டாக போகணுங்கிறது இந்த ஸ்ட்ரைட் மார்க்கிங்லேயே இருக்கும். இந்த க்ரீன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தானே இருக்குது இப்போ வரைக்கும். அப்போ அது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஞாபகம் வச்சிங்கன்னா எங்கேயும் உங்களுக்கு திருப்ப வேண்டியது வராது.
பார்த்தீங்களா, இந்த எக்ஸிட் வந்து பாருங்கள் டயக்ராமில் வந்து எப்படி எல்லாமோ காட்டுது. ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டு தானே காட்டிகிட்டு இருந்து. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2வது போனீங்கன்னா திருப்பியும் ஸ்ட்ரெயிட்டி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி மேலே வந்து எக்ஸிட் நிறையா வர இடத்துல இந்த மாதிரி எரர் காட்டும். பார்த்தீங்களா, மேப்பே அப்படியே ஒரு மாதிரி. சரி, நம்ம போட்டிருக்க ஆண்ட்ராய்டில் தான் போட்டிருக்கோம். சரிங்களா, நம்ம மேப் போட்டிருக்கிறது ஆண்ட்ராய்டில் தான். இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போனால் தான் நீ வந்து அந்த மேப் வந்து அந்த எக்ஸிட்டை வந்து தாண்டிட்டு இன்னும் வேறு எக்ஸிட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிறப்ப டக்குன்னு நீங்கள் என்ன பண்ண வேணாம், பயந்துக்க வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி உங்களுக்கு ரூட்டு காட்டிடும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் எடுத்து ரவுண்ட் அப் ரைட் எடுத்துட்டோம்னா திருப்பி வந்து உங்களுக்கு நம்ம போகிற துபாய் ரூட் டச் பண்ணிடும். துபாயிலேருந்து ரிட்டன் வரவங்களுக்கும் அதே மாதிரி தான் நிறைய ரூட் இருக்குது. ஷார்ஜாவிலையும் வந்து நீங்கள் ஷார்ஜமான் வரலாம். ஓகே.